ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுக்கு வீட்ல இருந்து என்னென்ன கொடுத்து விடுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா, இப்போ எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால எங்கள் பிஜியில் சுத்தமாக ஃபுட்டு நல்லா இல்லைங்கிறதுனால எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு கரண்ட் எடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க, இண்டக்ஷன் ஸ்டவ். அப்போ இனிமேல் நம்ம டெய்லிக்கும் சமைச்சு சாப்பிடலாம்ல. ஆமாம், இதில் தான் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சத்து மாவு உருண்டை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்து மாவு, இந்த கேழ்வரகு அப்புறமேட்டு சில தானியங்கள்னால செய்யப்பட்டது. இது வந்து எங்கள் அம்மா எனக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இதுவும் அதே மாதிரி தான், எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இது பண்ணி அதில் வந்து எள்ளும் போட்டு, ஏன்னா எள்ளு வந்து ரொம்ப நல்லது இல்லை நமக்கு, அதனால அதுவும் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்து பவுடர், உளுந்து அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பால் இல்லைன்னா வந்துட்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், அதனால இதை கொடுத்துருக்காங்க. என்ன பொடின்னு எனக்கு தெரியல. இது இட்லி பொடி, கரெக்ட், இட்லி பொடி. ஸோ இங்கே தோசை இட்லியே இல்லை, ஆனால் இட்லி பொடி வச்சு நான் என்ன பண்ண போறேங்கிறதா தெரியல. பரவாயில்லைங்க, நம்ம மாவு வந்துட்டு நம்ம மாவு வாங்கி தோசை ஊற்றுறதுக்கு இந்த பேன் சூப்பருங்க. மாவு மட்டும் ரெடியா வந்து எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா வாங்கிடலாம். எள்ளு மிட்டாய், ஓ என்னோட ஃபேவரட்டுங்க. அப்புறமேட்டு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச தேன் மிட்டாய். ஆமா, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டது. அப்புறம் கடலை மிட்டாய். நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறனால எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அதெல்லாம் விட. அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச முறுக்குங்க. அப்புறம் ஏதாவது சமைக்கிறது தேவைப்படுன்னு சொல்லிட்டு சில்லி பவுடர். அப்புறம் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல்லாம் வந்துட்டு எதுவுமே பிஜியெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு எதுவுமே நல்லா இருக்காது. இது வந்து தக்காளி தொக்கு கொஞ்சம் லைட்டாக கொட்டி இருக்கு. தக்காளி தொக்குன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. தோசைனாலும் அதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடுனாலும் அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப காரசாரமாக நல்லா இருக்கும். இது காரசாரமாக ஃபுட்டே எதிர்பார்க்கவே முடியாது பிஜிலலாம். ஸோ அதனால அது செஞ்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. ஆஹா,